வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 9/1/2025 குரோதி வருடம் மார்கழி மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை ஒன்றுமில்லை. ராகுகாலம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை, சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சூரிய உதயம் 6:33, கரணம் 3 மணி முதல் 4:30 வரை, திதி இன்று பிற்பகல் 12:03 வரை, தசமி பின்பு ஏகாதசி, நட்சத்திரம் இன்று மாலை 3:05 வரை, பரணி பின்பு கிருத்திகை, யோகம் இன்று மாலை 3:05 வரை, சித்த யோகம் பின்பு மரண யோகம், சந்திராஷ்டமம் இன்று மாலை 3:05 வரை, ஹஸ்தம் பின்பு சித்திரை. மேஷராசி நேயர்களே, தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. வீட்டில் உள்ளவர்களை பற்றிய நெருக்கம் உண்டாகும். நிதானமாக செயல்படுவீர்கள். உடன் இருப்பவர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ளவும். தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படவும். நட்பு வட்டாரத்தின் மூலம் மாறுபட்ட அனுபவங்கள் கிடைக்கும். உற்சாகம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நெருக்கம் உண்டாகும். பரணி அனுசரித்து நடந்து கொள்ளவும். கிருத்திகை அனுபவங்கள் கூடும். ரிஷபராசி நேயர்களே, உத்தியோகத்தில் பொறுமையுடன் செயல்படவும். மனதிற்கு பிடித்தவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். எடுத்த காரியத்தில் வெற்றிகரமான நிலை ஏற்படும். அலைச்சல்களினால் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். சிந்தனைகளும் மேலோங்கும். புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். லாபத்தை அதிகப்படுத்துவீர்கள். பொறுமையுடன் செயல்படவும். பொருள் வரவுகள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். கிருத்திகை நிதானம் தேவை. ரோகிணி அலைச்சல்கள் கூடும். மிருகசிரீஷம் பொறுமையுடன் செயல்படவும். மிதுன ராசி நேயர்களே, வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் நிதானம் தேவை. உடன் பிறந்தவர்களை பற்றிய நெருக்கம் உண்டாகும். விவசாயம் தொடர்பான துறைகளில் லாபமான நிலை ஏற்படும். எதிலும் மேன்மையான நிலை உண்டாகும். பணியில் உள்ளவர்களுக்கு லாபங்கள் அதிகமாகும். ஆர்வமான நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மிருகசிரீஷம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். திருவாதிரை நெருக்கம் உண்டாகும். புனர்பூசம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். கடகராசி நேயர்களே, விவசாயத்தில் மேன்மையான நிலை ஏற்படும். வேகமாக செயல்படுவீர்கள். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் உண்டாகும். உத்தியோகத்தில் மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். எதையும் சமாளித்து தன்னம்பிக்கை கிடைக்கப் பெறுவீர்கள். வெற்றிகள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் மேன்மையான நாள். பூசம் ஆதரவுகள் கிடைக்கும். ஆயில்யம் தன்னம்பிக்கை மேலோங்கும். சிம்மராசி நேயர்களே, வியாபாரத்தில் புதுவிதமான சிந்தனைகள் கூடும். பெரிய மனிதர்களின் நட்புகள் உருவாகும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். வீட்டில் உள்ளவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. ஆசைகள் நிறைவேறும். வாழ்க்கை துணையின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். கவலைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மகம் நட்புகள் கிடைக்கும். பூரம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். உத்திரம் ஆதரவுகள் அதிகமாகும். கன்னிராசி நேயர்களே, எதையும் சமாளித்து கிடைக்கப் பெறுவீர்கள். வீட்டில் உள்ளவர்களின் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும். வீட்டு விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். செலவுகள் கூடும். பண பரிவர்த்தனைகளில் நிதானம் தேவை. வாடிக்கையாளர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை பேசாமல் இருப்பது நல்லது. கௌரவங்கள் அதிகமாகும். தன்னம்பிக்கையும் கூடும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திரம் யோசித்து செயல்படவும். ஹஸ்தம் செலவுகள் கூடும். சித்திரை கௌரவங்கள் மேலோங்கும். துலாம் ராசி நேயர்களே, உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். அலைச்சல்களினால் லாபங்கள் ஏற்படும். மேலதிகாரிகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகளும் அதிகமாகும். சுப செலவுகள் கூடும். ஆதாயங்கள் அதிகமாகும். நட்பு வட்டாரத்தின் மூலம் ஒத்துழைப்பான நிலை ஏற்படும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம்.
சித்திரை தேவையற்ற குழப்பங்கள் நீங்கும். சுவாதி செலவுகள் அதிகமாகும். விசாகம் முயற்சிகள் கைகூடும். விருச்சிக ராசி நேயர்களே, எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் மற்றவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும். நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். எதிர்பாராத பொருள் வரவுகள் கூடும். பணியில் உள்ளவர்களுக்கு வருமானம் அதிகமாகும். புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படும். உதவிகள் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். விசாகம் உதவிகள் கிடைக்கும். அனுஷம் பிரச்சனைகள் தீரும். கேட்டை கௌரவங்கள் மேலோங்கும். தனுசு ராசி நேயர்களே, எடுக்கும் முயற்சிகளில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். முக்கிய விஷயங்களை முன்னின்று செயல்படுத்துவீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். எதிலும் லாபகரமான நிலை உருவாகும். புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். பொறுமையுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மூலம் அனுபவங்கள் கிடைக்கும். பூராடம் நிம்மதியான நாள். உத்திராடம் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். மகர ராசி நேயர்களே, உத்தியோகத்தில் எதிர்பாராத பொறுப்புகள் கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் அதிகமாகும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் எதையும் மாற்றியமைத்துக் கொள்வீர்கள். அலைச்சல்களின் போது நிதானம் தேவை. வழக்கு விஷயங்களில் முக்கிய விஷயங்களையும் செயல்படுத்தி நிம்மதி அடைவீர்கள். வயதானவர்களின் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி உண்டாகும். அனுபவங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திராடம் மென்மையான நாள். திருவோணம் நிதானம் தேவை. அவிட்டம் நிம்மதி கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்கநிலை நீங்கும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். லாபகரமான நிலை ஏற்படும். தொழிலில் ஒத்துழைப்பான நிலை உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். மனதளவில் தன்னம்பிக்கை கூடும். பெருமைகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் தேக்கநிலை நீங்கும். சதயம் யோசித்து செயல்படவும். பூரட்டாதி தன்னம்பிக்கை அதிகமாகும். மீன ராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். பொருள் வரவுகள் கூடும். உத்தியோகத்தில் மாற்றமான நிலை ஏற்படும். பேச்சு திறமையால் லாபகரமான நிலை உண்டாகும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் எதையும் மாற்றியமைத்துக் கொள்வீர்கள். வியாபாரத்தில் வளமான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். புரட்டாதி மனக்கசப்புகள் நீங்கும். உத்திரட்டாதி வளமான நாள். ரேவதி நிம்மதி கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய வேதம் அஸ்ட்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.